வணக்கம் தாயகம். வணக்கம் தாயகத்தில் இன்றைய தினமும் நாங்கள் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஐரோப்பா இப்பொழுது கொதிக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னது ஐரோப்பா கொதிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐரோப்பாவில் வெப்ப அலையினுடைய தாக்கம் ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 2003 2019 ஆண்டுகளில் எவ்வளவு தூரத்துக்கு அதிகமான வெப்பநிலை ஐரோப்பாவில் நிலவிச்சோ அந்த மாதிரியான ஒரு வெப்பநிலை தான் இப்பொழுது நிலவுகிறது. இப்பொழுது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் வசந்த காலம் அல்லாவிட்டால் அவர்களுக்கான கோடை காலத்தினுடைய ஆரம்பத்திலேயே இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஐரோப்பாவினுடைய வெப்பநிலை. குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ஸை பொறுத்தவரையில் 24 மணி நேரமும் பூங்காக்களை திறந்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி பாரிஸில் இருக்கக்கூடிய மேயர் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரான்சினுடைய வெப்பநிலை குறிப்பாக 39 பாகை, 40 பாகை, சில இடங்களில் 41 பாகையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கும் இது தொடர்ச்சியாக நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் மக்கள் அப்படியே பதறாங்க. இதுக்கு நம்ம நாடு பரவாயில்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ல தோடுது. ஏன்னா நாம 32 34 பெரிய அளவில் பேசிக்கொள்றோம். இவங்க 40 வரைக்கும் பிரான்சில் வெப்பநிலை அப்படின்றது பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இத்தாலியை பொறுத்தவரையில் 36 37 பாகை செல்சியஸாக இருக்கும் என்றாங்க. ரோம் நகர அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக ரோமில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்களாம். இது தவிர இத்தாலியும் இது சம்பந்தமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இத்தாலியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நோக்கி மக்கள் படையெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது. இந்த மாதிரி ஐரோப்பாவில் அதீத வெப்பநிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதன் காரணமாக நிறைய பேர் வேறு நாடுகளுக்கு, குறிப்பா எங்கள் மாதிரியான நாடுகளுக்கு வரத்துக்கு ட்ரை பண்றாங்க. சுற்றுலா போயிட்டு வருவோம், இங்க இருக்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி. எனவே இந்த ஒரு நிலை போயிட்டு இருக்கிறது ஐரோப்பாவை பொறுத்தவரை. இது இப்படி இருக்கிற நேரத்தில் இலங்கையில் இந்த மழையினுடைய காலநிலை மாறி மாறி வருவதால டெங்கு பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே போகுது. குறிப்பா நேற்றைய தினம் ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டது. ஒரே நாளில் 1000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறாங்கன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எனவே இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நாளை மறுதினம் 26ஆம் தேதி இந்த 3 தினங்களிலும் நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராம சேவகர் பிரிவுகள், கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல 600 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை அமுல்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள், பொது நிர்வாக நிலையங்கள் இவற்றை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை அதிகரிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பாடசாலையை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்துதான் அதிகமாக டெங்கு பரவுகிறது அப்படின்றது ரொம்ப பாரதூரமான விஷயம். அதனால இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்பொழுது திட்டமிட்டிருக்கிறாங்க. உங்கள் பகுதிகளிலையும் நீங்க உங்களுடைய பகுதிகளை டெங்கு நுளம்பு பெருகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றோம். இது இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2027ஆம் ஆண்டளவில் இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களையும் ஒரே மாதிரியான கல்வி நடவடிக்கைகளை கொண்டு வர போறாங்க. முன் பள்ளிகளுக்கு, அதாவது ப்ரீ ஸ்கூல் அப்படின்ற பேர்ல ஒவ்வொரு சிஸ்டத்துல படிப்பிக்கிறாங்க. இதனால பிள்ளைகளும் குழப்பமடைந்து பெற்றோரும் குழப்பமடைந்து ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு. எனவே இதை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரதுக்காக இனி வருகின்ற காலங்கள் 2027ஆம் ஆண்டிலிருந்து ப்ரீ ஸ்கூல் கல்வி நடவடிக்கைகளை ஒரு யூனிஃபார்மா கொண்டு வரத்துக்கு, ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களை கண்காணிப்பது, இது தொடர்பாகவும் அவர்களுக்கான புது ஆட்சேர்ப்பு தொடர்பான விஷயங்களையும் இதுக்குள்ள கொண்டு வரத்துக்கான சிஸ்டம் தான் கொண்டு வரப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், காப்போத்தா உயர்தர பரீட்சை 2026 விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக இதுவரை ஆசிரியர்கள் விண்ணப்பிக்காவிட்டால் அவர்களுக்கான இறுதி சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்படுகிறது. இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு இடையில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம். நீங்க பேப்பர் மார்க்கிங்க்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய விண்ணப்பங்களை இதுவரையில் செலுத்தாவிட்டால் 26ஆம் தேதிக்கு இடையில உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் onlineexams.gov.lk அப்படின்ற இணையதளத்துக்குள்ள போயிட்டு நீங்க உங்களுடைய விண்ணப்பங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர இன்னொரு விஷயம், உலக சந்தையில் இந்த மசகு எண்ணெயினுடைய விலை சடுதியாக குறைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினமும் இந்த விலை குறைவு இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இப்படி இருக்கிற நேரத்தில் இலங்கையில் எரிபொருளினுடைய விலை குறையுமா அப்படின்ற கேள்விதானே எல்லாருக்கும் வரும்.
நமக்கெல்லாம் வரணும். வந்தா தான் நாங்க இலங்கையர்கள். அப்படி இருக்கிற நேரத்தில வந்து இப்போதைக்கு இல்ல. நீங்க டிசம்பர் அல்ல செப்டம்பர் வரையும் பொறுத்திருந்த தான் என்னன்னா, நாங்க வாங்கின மசகு எண்ணெய் வந்து பெரிய விலை குடுத்து தான் வாங்கினாங்க. அதனால அதை வந்து வித்து முடிச்சதுக்கு அப்புறமா புதுசா குறைஞ்ச விலையில வாங்குற எண்ணெயை வந்து நாங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையில குடுக்குறோம். அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து வரப்போகுது போல தெரியுது. பார்ப்போம் பொறுத்திருந்து. சரியா? இப்போ இன்றைய தினம் நாங்க வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில பேசின பல விஷயங்களை இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்காக தந்திருக்கிறோம். இனி ஒவ்வொரு நாளும் வணக்கம் தாயகத்தில என்னென்ன விஷயங்கள் பேசினோமோ, அதை ஒரு தொகுப்பாக இந்த விடி ரவுண்ட் அப்பின் ஊடாக உங்களோடு வந்து சந்தித்து பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் சக்தியினுடைய யூடியூப் தளத்தோடு.